இது உங்களுடைய பொன்னான பொற்பாத திருவழி கமலத்தை என்னம்மா உங்களுடைய பொற்பாத திருவடி கமலத்தை வந்தனா புரிந்தேன் சுவாமி. ஏன் இடுப்பு மேல கை வச்சிருக்க? இடுப்பு வழியா? உண்மை தேவி சுவாமி. கணவருடைய பாதத்தை பணிவோடு பணிந்தபடினால் தேவி மன்னா அடிய புள்ள சுவாமி நீ எவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லுங்கள். தேவி சுவாமி என் பாதத்தை பணிந்தபடினால் வாங்குடனே வாழ்ந்திருப்பாய். சுவாமி வாழ்த்துவாய் என்று வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது என் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நாமப்படும் துன்பங்களை நினைக்கும் போது என்னுடைய உள்ளமானது நெருகாக உழுகின்றது. ஏன் வருவது வந்தால் படுவிதி பட்டே தீர வேண்டும், பட்டுதான் தீர வேண்டும். உண்மைதாங்க. வருவதெல்லாம் நாளை முதல் 18 நாளும் சந்திப்போம். அப்படியா? ஆமா சுவாமி. தேவி மன்னா உன்னை வரவழைத்த செய்தி என்னதான் சொல்லுங்கள் மன்னா. எதற்காக தெரியுமா? எதற்காக? பின்னே மன்னா பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகையால் ஏற்பட்டு இப்பொழுது யுத்தத்திற்கு வந்துவிட்டது. ஓஹோ, அதனால சுவாமி பெண்ணே பாரத போர் துவங்குகிறது. விடிந்தால் பாரத போர் துவக்கம். ஆமா, அதனால பாண்டவர்கள் பாடு கூடாரத்தில் நாளை எப்படி கௌரவம் கொண்டிருக்கும் வேளையில் இளைய கணவர் சகாதேவன் நான் என் அண்ணன்மார்களுக்கு காவல் புரிகிறேன் என்று, அதனால நான் காவல் புரிந்தாலும் நீங்கள் அனைவற்ற பேர்களும் பத்திரமாக பாடி கூடாரத்தில் இருங்கள். நான் காவல் புரிகிறேன். அப்படியாகட்டும் சுவாமி. அதனால நீ இடுப்பு மேல கையை வைத்துக் கொண்டு சரி சற்று ஓய்வெடுங்கள். அந்த புறத்தில் அப்படியே ஆகட்டும் அண்ணா. நாளை நல்லம்பட்டி போயிட்டு தம்பி சகாதேவன உந்தழைத்தான் வந்தே
ஆரணிமான மனம் இரவோடு இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் நான் காவல் புரிகின்ற வேளையில் தம்பி 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 என்று குரல் ஒன்று கேட்கிறது. தம்பி சகாதேவா என்று உரிமையுடனே குரல் ஓசை வருகிறது. யாரடா யார் யார் யார்? உங்கள் அண்ணனாகிய துரியோதனன் கருவியை காண வேண்டும் என்று அவனோடு வந்திருக்கிறான். அப்பா மடையா தம்பி, எங்களை காண வேண்டும் என்று ஆவலுடன் வந்திருக்கிறாயா? தம்பி என் தம்பி கணக்கில் இருக்கிறார்களே, தம்பி அழைத்து சென்று நாடு கொடுக்கலாம் என்று அவனோட இருக்கிறான். நீயா நாடு கொடுப்பதற்கு என்ன அழைத்தாய்? சின்ன சிறு வயதில் எங்களை கொல்ல நினைத்த கொலகார பாவி எங்களை கொல்ல நினைத்த கொலகார பாவி, நீ செய்த வஞ்சகம் ஒன்றா இரண்டா தம்பி? ஏட்டில் அடங்காத அளவிற்கு வஞ்சகம். அறியாத புத்தியில் தெரியாமல் தவறு செய்து விட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு பாசம் வந்தது. தம்பி இருக்கிறார்களே, அவர்களை காண வேண்டும் என்று அவரோடு வந்திருக்கிறேன். இது பாசமா பாண்டவன் என்பது பேசமா? பாசம் பாசம் பாசமா? உண்மைதான்பா. பாசமாக இருந்தால் இந்த பாண்டவரை பார்த்து அஞ்சு நடுங்குகிறாயே எதற்காக? தம்பி, நான் எத்தனையோ வஞ்சகம் செய்திருக்கிறேன். இருந்தாலும் நேரில் வரது கஷ்டமா இருக்கு. ஏன்? பயமா இருக்கிறது. பயமா? தம்பி தம்பி என்று பாசமுடன் அழைக்கிறாயே, தம்பி அருகாமல் வருவதற்கு எதுக்கு உனக்கு பயம்? அதான் சொன்னேன், எத்தனையோ வஞ்சகம் செஞ்சு விட்டேன். சரி, இப்பதான் மனம் திருந்தி வந்திருக்கிறேன். அப்படியா? உண்மைதான்பா. நம்பலாமா? கண்டிப்பா நம்ப. சரி வா. தம்பி பீமங்க? பீமனா? பாடிக்கூடத்துல
அவன் என் மீது கோபத்தோடு இருப்பான். நான் உன்னை மட்டும்தான் காண வந்தேன். என்னை மட்டுமா? நட்ட நட ஜாமத்தில் இந்த இருள் சூழ்ந்த வனத்திற்குள்ள என்னை மட்டும் தனியாக சந்திக்க வந்தாயா? பாண்டவருக்கு இது பாசம் என்றால் என் அண்ணன் பீமனை அழைக்கிறேன். பாசமா பாசாங்கமா? பாசமா இருந்தா ஏன் நாடு நீ என்ன எதுவும் செய்ய மாட்டேன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். சரி வாருங்கள் அருகாமையில். சகாதேவா உங்கள் பொன்னான திருவிழி பாதங்களுக்கு இளைய தம்பி மகாதேவன் பணிகிறேன் பணிபுடன். சகாதேவா அண்ணனை பார்த்து பணிந்திருக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் அண்ணன் அல்லவா? உண்மைதான். இந்த நாட்டில் இளவரசன் என் பாவத்தை அறுபடி மன்னன் எங்களை திரேகப்படுத்த யாருக்கும் சிறை வணங்காத பெரிய மோபன் அல்லவா? பணிவுடன் பண்ணுகிறேன். ஆகட்டும் சகாதேவா, இந்த இரவு நேரத்திலே உன்னை காண வந்தேன் அல்லவா? உன்னை தேடி வந்து அண்ணனை ஆதரிக்கிறேன் ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுப்பா. வந்த விஷயத்தை சத்தியத்துக்கு என்ன அவ்வளவு விஷயம்? நீங்கள் வந்தது பாசமுடன். ஆமாமா, இருங்க இருங்க இருங்க. என்னை தேடி வந்தது பாசமுடன் வந்தாய், உண்மைதான். ஆனால் உங்களை எதுவுமே செய்ய மாட்டேன் என்று வரவழைத்து, ஆனால் சத்தியம் கேட்கிறாய். வரவழைத்து 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 ஆதரிக்கிறேன் என்று மற்றொரு சத்தியம். அண்ணா, நாம சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள், சத்தியத்தை காப்பாற்ற பிறந்தவர்கள். உண்மைதான். அதனால சத்தியமாக ஒண்ணு எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படிதானே சகாதேவா? எதற்காக வந்தேன் தெரியுமா? அப்படி ஒரு செய்தி என்னை தெரிய படிப்பதற்கு எனக்கு சாஸ்திரமாக வேண்டும். சகாதேவா பகைவனை வழிபதற்கு எனக்கு சாஸ்திரம் சொல்லுகிறேன்.
பாரத போர்க்களத்திலே என் பகைவர்களை மடிக்க வேண்டும். குறிப்பா உங்களை மடித்து 56 தேசத்தை நானே ஆக வேண்டும். அதுக்கு சாஸ்திரம் பார்த்து சொல்ல. உங்களை அண்ணா என்று அழைக்கிறேன். இல்லை என்றால் அடித்து விடுவேன். சத்தியண்டா. என்ன செய்வது? நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கையெழுந்துறேன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் கை கட்டி நிற்கிறேனே, என்ன செய்வது? சாஸ்திரம் என்பது அனைவற்று பேர்களுக்குமே பொதுவானது. எனக்கு சாஸ்திரம் சொல்ல வேண்டும். உங்களுக்கு சாஸ்திரத்தை கணித்து சொல்ல வேண்டும். யாரை வெல்வதற்கு? உங்களை வெல்வதற்கு. அண்ணா, ஏற்பட்ட ஒரு சூழ்ச்சி தன்னை வெல்வதற்காக, தங்களை வெல்வதற்காகவே தங்களிடத்திலே வந்து சாஸ்திரத்தை கணிக்க வந்தாயே சூழ்ச்சிக்கார அண்ணா. காட்டுல தெரியற கண்டானுக்கு பிறந்த குண்டக சாதி பசங்களுக்கு நாடாளும் எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கும். சொல்ற சாஸ்திரத்தை அறிவோடு அகங்காரமும் இருக்கிறது. சொல்ற சாஸ்திரத்தை சொல்ல முடியுமா முடியாதா? சொல்றேன்னா வாங்க வாங்க. சரியா பாம்புன்னு கெஞ்சி விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் சத்தியமானு கேட்டு விட்டு இப்ப கிடைச்சா 4 அடி வச்சாதான் அங்க போவேன். நான் ஒரே அடிக்க வந்துருவேன். ஏணி ஆட்டுறதுக்கு அப்புறம் போவாத. கணித்து சொல்லவா? நான் கட்டுப்பட்ட சாஸ்திரத்தை கட்டு இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை கணித்து உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். நன்றாக கேளுங்க. கொல்லும் வேண்டனை உடம்பு கொள்ளும் சிம்மந்தனை உயர்ந்ததோர் தேரை கொள்ளும் சகோதரவர்க்கும் பாண்டவர்க்கும் சாஸ்திரத்தை கணித்த போதிலும் எதிரும் புதிரமாக உள்ளது அண்ணா அண்ணா. இந்த பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சாஸ்திரத்தை கணித்து பார்க்கின்ற பொழுது அண்ணா வேங்கையை மானம் கொள்ளும், வேடனை உடும்பு கொள்ளும், ஓங்கிய சிம்மந்தனை உயர்ந்ததோர் தேரை கொள்ளும். இப்படி பாண்டவருக்கும் கௌரவருக்கும் எதிரும் புதினமாக உள்ளது அண்ணா உள்ளது. அப்படியான சாஸ்திரமானது பொதுவானது. அதை கணித்து சொல்லிவிட்டேன். பாண்டவரை வெல்ல என்னால் முடியாது. உங்களால முடியாதுண்ணா. சகாதேவா,
நான் பாண்டவரை வென்றே தீர வேண்டும். அண்ணா பாருலகை ஆண்டு வீரவாங்களை தீர அனுப்புறோம். வேண்டும். அதனால் அதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று பார். பரிகாரம் பார்க்க வேண்டுமா அண்ணா? பொருத்தம் தான் இல்லை. அப்படி பாண்டவரை வீழ்த்தவே வேண்டும் என்று பரிகாரம் கேட்கிறாய். பரிகாரம் உண்டு அண்ணா, உண்டு. சொல்லு சொல்லு. எப்படி தெரியுமா அண்ணா? பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் இதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அவன் தாய்ப்பால் அருந்தாதவனாக இருக்க வேண்டும். அப்படி தாய்ப்பால் அருந்தாதவனாக இருக்க வேண்டும். 32 அழகு படைத்தவனாக இருக்க வேண்டும். 32 அழகுடையவனாக இருக்க வேண்டும். அனைத்து ஞானமும் அறிவுடையவனாக, வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆமா, ஏர் நெற்றி, இது உண்மை. ஏர் நெற்றி, எதிர் ரோமம் படைத்தவராக உள்ள வேண்டும். கேளுங்கள் அண்ணா, சொல்லுப்பா. அது மட்டும் அல்லாமல் அவனை கொண்டு வந்து காலுக்கு முன்பதாக பலி கொடுத்து, அண்ணா அமாவாசை தினத்தன்று அந்த பாலகனை கொண்டு வந்து காளி கோயிலுக்கு முன்பதாக பலி கொடுத்து அந்த உதிரத்தை எடுத்து உமது வீரவாளால் தடவினால் அந்த கத்திய முனையில் பாண்டவரை யுத்தம் செய்தால் பாண்டவரை ஜெயம் பெறலாம். இல்லை என்றால் பாண்டவரை வீழ்த்த உங்களால் முடியாது. அப்படியா? சகதேவா, வந்த வேலை முடிந்தது. நான் புறப்படுவா. அண்ணா, உங்கள் வேலை முடிந்ததா? இன்னும் கொஞ்ச நேரம். அப்படியா? புறப்படுங்க. சொல்லுங்க மகாராஜா. பார்த்தாயா போனக்கார் என்னாச்சு? போனது சகாதேவத்தில் சாஸ்திரம் பார்த்தேன். வேண்டையை மாடுக்கொள்ள வேடனை உடுப்பு கொள்ள ஓதிடு சிம்மந்தனை உடுத்திடும் தேவை கொள்ளும். லக்கணமா மாறி வருதுன்னா எதிரியை வெல்ல முடியாதுன்னா. எதிரி வெல்றதுக்கு எதிரி புதிரி மாக்குது ஜாதகம். வெல்ல முடியாதுன்னு பரிகாரம் உண்டாயிட்டு கேட்டேன். அதற்கும் பேசி சொல்லிவிட்டான். உங்க வகைராவில அருகாது பொறுத்துதான் கேட்டியா? பரிகாரம் உண்டாயிட்டு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாரு? சத்ராதி சங்கர புண்ணிய காலயோகம் பூரண அமாவாசை தினம் 9 நவகிரகங்கள் ஒன்று சேர நேரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தாய்க்கு ஒரு மகன், தாய்ப்பால் உண்ணாதவன், தாய் மாமனுக்கு எதிரி, 32 அழகு 1008 ரூபாய் உடையவன், ஏர் நெத்தி, ஊர் மூக்கு, ஊர் மூஞ்சி உடையவனை கொண்டு வந்து வீரமான் காளிக்கு படி கொடுத்து உதிரத்தை எடுத்து ஆயுதத்துக்கு தீர்த்தமாக தெளித்து சமபோர் செய்தால் பகைவனை வெல்லலாம் என்று சொல்லி இருக்கிறான். யார் அந்த சகாதேவன்? ஆமா, சபாஸ். அப்பேற்பட்டவன நான் எங்கு கண்டு தேட போறேன். ஐயோ போச்சா போடு. நான் என்ன சொல்வேன்? அந்த ஜாகிரையோட வார்த்தையில் கேட்டு நான் எங்க கண்டு தேட போறேனோ. நான் என்ன செய்தேன்? அந்த அழகுடைய வீரனை நான் எங்கு கண்டு தேட போகிறேன். உனக்கு யாராவது தெரியுமாப்பா? மத்தாலா சகாதேவன் சாஸ்திரம் உள்ளதை உள்ள பிரகாரம் சொல்லிட்டான். இதுக்கு பரிகாரம் இப்படி செஞ்சாதான் நீங்க பாண்டவரை மடிச்சு நீங்க நாட்டை அழலான்ட்டாரு. எப்படி அழகு? 32 அழகு 1008 ரூபாய். அப்பா ஏர் நெத்தி கூறு மூஞ்சி உடையா
மாபெரும் வீரனாம்பா. நல்ல கல்வியில தேர்ச்சி பெற்றவன். ஆனா ஒரு தாய்க்கு ஒரே மகனாக்கணும். ஒரு மகன். தாய்ப்பால் உண்டாதவன் தாய் மாமனுக்கு எதிரியா. எங்க வரும்போது நம்ம பெண்ணாவத்து நாடு ரோட்ல அந்த கூழு கடை போடுவாங்க முக்கோணத்துல, அதுல ஒரு கிளை ஒரு பை தூக்கிட்டு எடுத்து தெரியல, அவனை கொண்டு வந்து பைத்தியக்காரன் சொல்லிய சாஸ்திரம் சொல்லிச்சு. பின்ன நல்லா இல்லட்ட நீ ஜெயிலுக்கு போயிருவீங்க. 32 அழகுடைய கொண்டு வந்து எடுத்தோம்மா. வந்துருச்சு. அப்படியா? தூரமா போ ரோட்டு பக்கம் நேரத்துக்கு வந்தா கொஞ்சமா வரும். என்னடா என்ன வந்துருச்சுன்னு அடியில ஞாபகம் வந்துருச்சு. ஓ ஞாபகம். அப்பேற்பட்ட வீரன் எங்க இருக்கிறான்? அவன் யாரு? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. யார் தெரியுமா? மகடவர்த்தகா சூரன். நாங்கள் 101 மன்னர்களும் வடகோடி காலத்தில் வேட்டையாடி விட்டு வட்டப்பாறை என்பது சைத்திருந்தேன். அவன் எங்களை 101 மன்னர்களையும் கையில் இருக்க பிசினோட பிடித்து 101 சிறந்திருக்கோம் காளியம்மனுக்கு நரபலி கொடுக்க எங்களை அழைத்து சென்றான். சரி, அப்பொழுது எங்களை வந்து காப்பாற்றினான். நாகக்கண்ணிக்கு மற்றதில் பிறந்த நாகபடி நல்லரவா. ஓ, பாண்டவர் குலத்துல பிறந்த நல்லரவா. 101 பேர்த்து உங்களை காப்பாத்திட்டான். நல்ல மனுஷன். அப்ப அவன் தான் 32 அழகு, 1008 எதிரமோ, ஏர் நெத்தி, கூறு மூஞ்சி. அதுக்கு தாய்மாமனுக்கு எதிரி, தாய்ப்பால் உண்ணாதவன், நாட்டில் வாழாமல் கானகத்தில் வாழக்கூடிய அவன் தான். ஆமா, அவனை கொண்டு வந்து வீரமான் காளிக்கு பலி கொடுத்தா பாண்டவரை எளிதாக அன்னைக்கு 101 பேர்த்தி வெட்டுறதுக்கு போறவன காப்பாத்தினான்னு சொன்னேன். அவன் தெய்வத்துக்கு மேல அவனை நினைக்கிறதா? அவனை நீ கொண்டு வந்து வீரமாங்காளிக்கு பலிட்டு நாட்டை எல்லாம் சொல்றிய. உன் எண்ணத்தை பத்தியா அன்னைக்கே சொன்னான்டா, பெரிய தந்தையே உனக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நான் இருக்க உபலாயமலை தேடி வாருங்கள், என் உயிரை கொடுத்து கூட உன்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கான். ஓ, உயிரை கொடுத்து கூட காப்பாத்துறாரு, அது நன்றி நீ அன்னைக்கு சொன்னான். ஆனா என்ன நன்றி? அவன் எதனுடைய பையன் போனா போயிட்டு போறான். எனக்கு தேவை நாடு தான். ஓ, உனக்கு நாடு மண்ணு மண்ணு மண்ணு. ஆமா, எனக்கு தேவை நாடு தான். பார்க்கலாம். சரி, அதனால இப்பொழுது எங்க போக வேண்டும்? உபலாயமலை தேடி போய் இவங்கிட்ட எப்படி சத்தியம் வாங்கினா அதே போல அவனுடைய சத்தியத்தை பெற்று அவனை கொண்டது வீரமான் காளிக்கு பலி கொடுத்து பாரத போர்க்களத்திலே பாண்டவரை வெல்ல போகிறேன். புறப்படுவோமா? உபலாயமலை தேடி சாத்திர கொடிவேதன் சகாதன் உரைத்தது பிரகாரம் அன்று என்ன காப்பாற்றிய 101 மனைகளை காப்பாற்றின நல்லரவா. அவன் உபலாயமலையில் இருக்கின்றான். அவனை தேடி போகலாம் என்று துரியர் மன்னன் உபலாயமலை தேடி போகின்ற போது உபலாயமலையில வாழ்ந்து வரக்கூடிய நல்லரவன் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயத்தை புரிந்து கொள்ளலாம்.